அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் மோர் குழம்புங்க. வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். பட் இந்த மோர் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. பூசணிக்காய் மோர் குழம்பு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பூசணிக்காவை, வெள்ளை பூசணிக்காவை கட் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், அரை பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் அரை கப் தயிரில் நான் செய்ய போகிறேங்க. அரை கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மோர் சிலிப்பியில் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் எடுத்து விடுங்க, சிலிப்பி விட்ருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பட்டர் மில்கில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குதுங்க. அரை கப்புக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்கலாம். பட்டர் மில்கில் பார்த்திங்கனாக்கா ப்ரோபயோட்டிக்ன்ற இருக்குது. இது நுண்ணுயிரிகளை அழிச்சிட்டு செரிமான மண்டலத்துக்கு நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுங்க. வயிற்றில் இருக்கிற கெட்ட பாக்டீரியாவை கொண்டுட்டு நல்ல பாக்டீரியாவை நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டைலூட் பண்ணி வச்ச அந்த மோர் கலவையை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இது கொதிக்கக்கூடாதுங்க. லைட்டாக நுர கட்டினதையும் ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மோரில் பார்த்திங்கன்னா விட்டமின் B12 இருக்குது. இது ரொம்பவே நமக்கு இதில் கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலும்புக்கு ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கனாக்கா நல்லா நுரக்கட்டிச்சு. இது எடுத்து வச்சிடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். தாளிப்பு ரொம்ப முக்கியங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சுக்கோங்க. பிடிக்கலைன்னா ரிஃபைண்ட் ஆயிலில் கூட தாளிச்சுக்கோங்க. கடுகு, இதில் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, ஒரு 10 வெந்தயம், 2 காஞ்ச மிளகாய், பாதி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது மோரில் ஊற்றிட்டாங்க. சூப்பரான மோர் குழம்பு தயார். நன்றி, வணக்கம்.